அழிவின் விளிம்பில் தள்ளாடும் உலகில் அளவற்ற சக்தியும் அழகும் கொண்ட ஒரு போராளி கடவுள் எழுகின்றார். அவர் சிவனும் பார்வதியும் பெற்ற மகன். முருகன் போர்க்கடவுள், பிரபஞ்சத்தின் பாதுகாவலர். தெய்வங்களை அவர்களின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான போரில் வழிநடத்த நியமிக்கப்பட்டவர். எங்கே போயிட்டுருக்குன்னா நம்ம அணைமேடு முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நங்கவழி டு தாரமங்கல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி மோர் தென் ட்ராவல் வீடியோஸ் வரணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். முன்கூட்டியே அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தாரமங்கலம் துளசம்பட்டி பெரிய ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். முருகப்பனை பார்க்குறதுக்கு முன்னாடி முருகவனோட அப்பனை பார்த்துடலாமா? இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம இந்த வழியாக போக போகிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமையா? ஆமாம், இன்னைக்கு சந்த நாள் இல்லை. ஸ்ரீ சக்தி முருகன். எங்கும் முருகன் முருகன் முருகன், எந்த இடத்துலையும் எங்கள் அப்பன் முருகன் தான் சொல்ல வேணும். தேர்முட்டியிலேருந்து அப்படியே நம்ம அப்பனை பார்க்க போகலாம். வழி நல்லா ஃபுல்லாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரோட்டை. காலையில் அந்த ஒரு நிம்மதி இருக்குது பாருங்கள் கோயிலில் வந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீலு, அது சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிவனையனோட பிள்ளைய ஆறுமுகனை பார்க்க போகலாமா? நம்ம தாரமங்கலம் வழியாக தான் போகிறோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகலாம். நம்ம ரூட் அப்படியே காமிக்கிற பாருங்க முருகன் கோயிலுக்கு. வாங்கண்ணே. இது நம்மளோட பஸ் ஸ்டாண்டு, தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. இது அப்படியே சந்தை. இதுக்கப்புறம் அந்த சந்தையிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு சேலம் ரோடு. உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தாரமங்கலத்துலேருந்து வந்தாலும் சரி, சேலத்துலேருந்து வந்தாலும் சரி, இரும்பாலை ரூட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து சங்ககிரி பைபாஸ் 4